அப்பாப்பா, நம்ம வரப்போ மூங்கில் பிரியாணின்னு ஒரு கடைய பார்த்தோம்ல. எனக்கு அதுல வாங்கி குடுப்பா. மூங்கில் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் நான் சாப்பிட்டதே இல்லப்பா. இல்லப்பா. அப்பா உனக்கு காலையில வாங்கி தரேன். நாளைக்கு உனக்கு லீவு தானே ஸ்கூல் கூட. அப்ப என்ன நாளைக்கு வாங்கி தரேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதா? நாளைக்கு வாங்கி தரேன்டா கண்ணா. என்னங்க அவன் தான் ஆசைப்படுறான்ல, மணி என்ன 7 தானே ஆச்சு. நைட் சாப்பாடு பெசாட்ட அங்கேயே கூட்டு போய் அவனை சாப்பிட வச்சுட்டு வந்துருங்க. பாவம் இல்லையா? அவன் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுட்டான். வாங்கி குடுத்துருங்க. சரிம்மா. நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நாளைக்கு வாங்கிக்கலான்னா என்ன அப்ப? அதுக்குள்ள என்ன ஆயிரப்போது? காலையில கூட்டு போய் வாங்க போறேன். காலைல வெள்ளனே அந்த கடையெல்லாம் தொறந்துருவாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு? இல்லப்பா. எனக்கு இப்பதான் சாப்பிடணும்னு தோணுது. காலைல எந்திரிச்சா அந்த சாப்பிடணுன்ற எண்ணமே மாறிக்கும். அதனால எனக்கு இப்பவே வேணும். வாங்க போகலாம். என்னங்க அவன் நைட்டு தூங்கவே மாட்டாங்க. தயவு செஞ்சு அவனை கூட்டு போய் அந்த கடையில சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்துருங்க. என்ன ஒரு பிரியாணி 100 ரூபா 150 ரூபா வரப்போகுது. பையனுக்காக இது கூட செய்ய மாட்டோமா? அவனுக்காக தானே உழைக்கிறோம். போயிட்டு வாங்க. எப்பா உன் கடைய பார்த்ததுலேருந்து இந்த பையன் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு கிடக்குறியா? இந்த மூங்கில் பிரியாணியை சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு போல. இவனுக்கு ஒரு பிரியாணி போட்டு கொடுக்குறியாப்பா? என்ன சின்ராசு, என்னைய தெரியாத மாதிரில பேசிக்கிட்டு இருக்கிற? என்னைய தெரியாதாக்க உனக்கு? நீ தான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அப்பா கிட்ட வந்து இந்த பிரியாணி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவ. எங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு. ஆனா புது மனுஷன் மாதிரில நடந்துக்கிற. என்னப்பா நீ? நமக்குள்ள என்ன பழக்க வழக்கம்லாம் இருக்குது இல்ல? அப்புறம் என்ன புது மனுஷன் மாதிரி நடந்துக்கிற? வழக்க போல எப்பயும் போல பேசு என்ன? அப்பா, நீங்களும் இந்த கடையில வந்து வாங்கி சாப்பிடுவீங்களா? எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப பாத்தீங்களா? நீங்க வாங்கி சாப்பிட்டு எனக்கு மட்டும் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. நீங்க மட்டும் சின்ன வயசுல இருந்து இதை வாங்கி சாப்பிட்டுருக்கீங்கல்ல. எனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு இப்ப வேணும். அப்பா சின்ன வயசுல வாங்கி சாப்பிட்டதுப்பா. அதுக்கப்புறம் வரதே கிடையாது இந்த சைடு. இப்பதான் வர்றேன் பாத்துக்கோ. இந்த சைடுல அதிகமாவே அப்பா வரவே மாட்டேன். சரி விடு, உனக்கு வாங்கி தரேன். இந்த பையனுக்கு ஒரு பிரியாணி போட்டிருப்பா. அதுக்கு என்ன? இதோ மூங்கில் பிரியாணி கொண்டு வர, போய் உட்காருங்க போங்க. சரிப்பா, நாங்க கிளம்புறோம் என்ன? இன்னொரு நாள் கண்டிப்பா உங்க கிளப்பிக்கிட்டு வந்தா பார்க்கலாம் என்ன? நல்லா பேசலாம். இப்போதைக்கு நேரம் இல்ல, நாங்க கிளம்புறோம். வானம் வேற இடிச்சுக்கிட்டே கிடக்குதா, மழை வேற தூர்ற மாதிரி இருக்கு. நாங்க சீக்கிரம் வீடு போய் சேர்றோம். சரி சரி சின்ராசு, இன்னொரு நாள் வந்தா கண்டிப்பா நம்ம மனசு விட்டு பேசுவோம் என்ன? ஐயோ அப்பா, மழை தூறுதுப்பா. பயமா இருக்குது. இந்த மழையில எப்படி நம்ம நகர்ந்து போறது? இடி வேற ரொம்ப பலமா இருக்குதே. வாங்க போய் சட்ட அந்த பில்டிங்குள்ள போய் நின்னுக்குவோம். மழை நின்னதுக்கு அப்புறம் போகலாமாப்பா? அதெல்லாம் வேணாம்ப்பா, வேணாம். மழை சும்மா தானே பேஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஒரே ஓட்டமா ஓடி போயிடலாம். அதெல்லாம் அந்த பில்டிங்குள்ள எல்லாம் வேண்டாம். அட அங்க என்ன பேச்சு? வாங்க வாங்க, மழை அடிச்சு ஊத்துதுல, வந்து பில்டிங்குள்ள நின்னுக்கங்கப்பா. கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள உக்காந்துட்டு போங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஏதாவது காப்பி டீ ஏதாவது போட்டு தரேன், உள்ள வாப்பா. அப்பா, அந்த தாத்தா தான் கூப்பிடுறாரு. பின்ன என்ன, வாங்க போவோம். அந்த தாத்தாவை பார்த்தாலும் நல்ல மனுஷன் மாதிரி தான் இருக்கிறாரு. வாங்கப்பா, வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு மழை நின்றதுக்கு அப்புறம் போவோம். நான் சொல்றத கேளுப்பா. போலான்னா போலாம். இங்க இதுக்கு மேல நிக்க வேணாம். வா வா, வேமா போகலாம் வா. ஒரே ஓட்டமா ஓடி போயிடலாம். வீடு என்ன கொஞ்சம் தூரம் தானே இருக்குது. சீக்கிரமா போயிடலாம். என்னங்க இது? மழையில நனைஞ்சிட்டே வந்திருக்கிறீங்க. அங்கிட்ட ஏதாவது ஓரமா நின்னுட்டு மழை நின்னதுக்கு அப்புறம் கூட வர வேண்டியதானே? பாருங்க பையன் எப்படி நனைஞ்சிருக்கிறான்னு. என்னங்க இதை கூட உங்களுக்கு சொல்லணுமா? இல்லம்மா, வீடு பக்கத்துல தானே இருக்குது. அதான் ஒரே ஓட்டமா ஓடி வந்துடலாம் நினைச்சு ஓடி வந்துட்டோம் பாத்துக்க. சரி சரி, நீ தம்பிக்கு தோட்டி விடு. தம்பி இன்னைக்கு நல்லா சாப்பிட்டாரு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம வயிற்றுக்குள்ள இறக்கிட்டாரு. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, ஏதாவது ஒரு கதை மட்டும் சொல்லுங்களே. ஆனா இது சாதாரண கதையா இருக்கக்கூடாது. பேய் கதையா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கப்பா. நைட்டு தூங்குறப்ப கொஞ்சம் எனக்கு த்ரில்லிங்கா இருக்கும்ல. ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா, ஒரே ஒரு பேய் கதை சொன்னீங்கன்னா அப்படியே கேட்டுக்கிட்டே நானும் தூங்கிடுவேன்ல. பேய் கதைலாம் சொன்னா இந்நேரத்துல பயப்பட மாட்டியா நீ? சரி, உனக்காக சொல்றேன் என்ன. ஒரு நாள் ராத்திரி நேரத்துல விமல்ங்கிற பையன் உன்ன மாதிரியே இருப்பான். அவன் அப்படியே அவங்க அப்பா கிட்ட என்ன கேட்டு அடம் பிடிச்சான் தெரியுமா? மூங்கில் பிரியாணி கேட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அவங்க அப்பா காசே தரல. அவங்க அப்பா கிட்ட எப்படியாவது அடம் பிடிச்சு அந்த பணத்தை வாங்குனான். அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு பணம் கொடுப்பா ப்ளீஸ்ப்பா. அந்த மூங்கில் பிரியாணி பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுப்பா. ஒரு தடவை வாங்கி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குப்பா ப்ளீஸ்ப்பா. ஏன்டா எரும மாடு வயசாயிருச்சு, இன்னும் அப்பா கிட்ட வந்து காசு கேட்டுக்கிட்டு இருக்கிற? நீயா உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிட்ற வயசுடா இதெல்லாம். என்ன உன்னை தொலைக்கிறது? பிள்ளையா பெத்துப்புட்டேனே. இந்த பசியில உன்னை வாழவா விட முடியும்? இந்தா பிடி பணம். ஒழுங்கா சாப்பிட்டுப்புட்டு சீக்கிரம் வீடு வந்து சேரு. மழை வேற தூர்ற மாதிரி இருக்கு என்ன? அப்பானா அப்பாதான். என்ன திட்டினாலும் காசை நீ கொடுக்குற பத்தியா? இதுதான் அப்பா. சரிப்பா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் என்ன. நீ வீட்டுல பார்த்து பத்திரமா இரு. அப்பா, ஒரு வழியா வந்துட்டேன். எப்போ
ஒரு மூங்கில் பிரியாணி போடுறியாப்பா? ஆமா எங்க உன் மக குணசேகரன் எங்க? எப்போ நேரம் கடையில தானே ஆடிக்கிட்டு இருப்பான், இன்னைக்கு ஆளை காணோம். சரி சரி, எங்க அப்பாட்ட எப்படியோ காசை கறந்துட்டு வந்துட்டேன், எனக்கு ஒரு மூங்கில் பிரியாணி போடு போ. அவன் எங்கப்பா ஏதாவது வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறியான். உனக்கு நல்ல வேலை கிடைச்சா போக வேண்டியதானே? ஏன் வீட்டு பக்கத்தையே சுத்திக்கிட்டு கிடக்குற? அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காம ஏதாவது வேலைக்கு போகலாம்லப்பா. சரி உட்காரு, சாப்பாடு தரேன். இல்லப்பா இல்லப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே குறைச்சிருவேன். இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதானே, வேற என்ன பண்றது? இவ்வளவு தூரம் அப்பாவோட செலவுலே வளர்ந்தாச்சு, இனிமேல் கொஞ்ச நாள் மட்டும் தானே. சரி சாப்பாடு கொடுங்க. ஐயோ, மழை வேற இப்படி அடிச்சு ஊத்துது, எப்படி வீட்டுக்கு போறேன்னு தெரியலையே. பேசாம அந்த பங்களாக்குள்ள போலாமா? வேணா வேணா, அது யாரோட வீடுன்னு தெரியல. பேசாம இந்த மரத்தடியில எங்கேயாச்சும் நின்னுட்டு அதுக்கப்புறம் மழைனதுக்கு அப்புறம் போவோம். அடா தம்பியே, மழையில ஏன்பா நின்றுக்கிட்டு இருக்கிற? வா வா, வீட்டுக்குள்ள வா. ஒரு காப்பி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போவோம், வாப்பா. மழை நின்னதுக்கு அப்புறம் நானே விடுறேன், வா வா. நான் ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன், வாப்பா வீட்டுக்குள்ள வா. நான் மட்டும்தான் இருக்கேன் கண்ணே, ஒடியா. ஏப்பா மழை இப்படி ஜோரா அடிச்சுக்கிட்டு இருக்குது, அங்கனக்குள்ளேயே நின்றுக்கிட்டு இருக்க மழையில நனைஞ்சுக்கிட்டு வீட்டுக்கிட்ட வந்தா நின்னா நாங்கள் எதுவும் தப்பாவான்னு நினச்சிக்க போகிறோம். நீ வா வீட்டுக்குள்ள வா. இன்னைக்கு ராத்திரி நீங்கள் தான் சாப்பிட்டுட்டு ஒரு காப்பியை குடிச்சிட்டு கிளம்பலாம், வா. ஐயா, ஐயா, என்னங்கய்யா உள்ள கூப்பிட்டீங்க, யாரையும் காணோம். ஐயோ, எனக்கு பயமா இருக்குது. இந்த பங்களா என்ன ஒரு மாதிரியா இருக்குது, வித்தியாசமா இருக்குது. லைட்டு கூட ஏன் இப்படி எரியுது? யாரும் மனுஷங்களே காணோம். அக்கா, அண்ணா, தாத்தா, இருக்கீங்களா யாராச்சும்? ஐயோ, எனக்கு பயமா இருக்குது. என்ன யாரையுமே காணோம், பேசாம வெளியே ஓடிடலாமா? என்னது இது, கதவு சாத்தி கிடக்குது, பயமா இருக்குது. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம். தேவையில்லாம இந்த ஐயா கூப்பிடுறான்னு இந்த பங்களாக்குள்ள வந்தது பெரிய தப்பா போச்சு. எனக்கு பயமா இருக்குது, எப்படி போறது? நீ எப்படி போனேன்னு நான் சொல்கிறேன். என் கூட வேதா இனிமேல் நீ இருக்க போற. இனிமேல் உன்னால வெளியே போக முடியாத தம்பி. என் கூடயே தான் இருக்க போற. இனி உன்னைய வெளியே விட மாட்டேன். ஐயோ, யாரு நீங்க? பயமா இருக்கு, பேயி. ஐயோ, பேய் தான் என்னைய உள்ள கூப்பிட்டுருச்சா? ஐயோ ஐயோ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பங்களாக்குள்ள வந்தவங்க யாரோ தப்பிச்சு போக முடியாது. உன்கிட்ட ஒரு கிழவன் கூப்பிட்டான்ல, அவனும் கடைசியா மழைக்கு இந்த பங்களாக்குள்ள வந்து ஒதுங்கினவன் தான்டா. அந்த கிழவை இறந்து எவ்வளவோ நாளாச்சு. அந்த கிழவன் தான் உன்னைய கூப்பிட்டுருக்குது, நாங்க தான் கூப்பிட வச்சது. இனி நீயும் தப்பிக்க முடியாது. அட, பங்களா கதவு திறந்தா இருக்கு, ஓட்டமா ஓடிடுவோம். இந்த பேய்கிட்ட எதுவுமே ரியாக்ஷன் பண்ணாம ஓடுனதுதான் நல்லது. மூச்சை கையில பிடிச்சிட்டு இனிமே இந்த பங்களாக்குள்ளே வரக்கூடாது, ஓடிடுவோம். ஐயோ, அப்பா அப்பா, போதுப்பா, எனக்கு பயமா இருக்குது. இதுக்கு மேல இந்த கதையை சொல்லாதீங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. மூங்கில் பிரியாணி வாங்கிட்டு வந்தவனுக்கு இந்த நிலைமையா? நான் போய் தூங்குறேன், எனக்கு பயமா இருக்கு. என்னங்க இந்த கதை அப்படியே ஒரிஜினல் கதை மாதிரியே இருக்குது. இப்ப தம்பியை கூப்பிட்டு வந்தப்ப எதுவும் யோசிச்சிங்களாக்கும் இந்த மாதிரி கதைய? பரவாயில்லைங்க, நல்லாதான் இருக்குது. அம்மா, இது ஒன்றும் கதை கிடையாது, இது நிஜமான வாழ்க்கையில நடந்தது. என்னோட வாழ்க்கையில நடந்தது தெரியுமா? நானும் நம்ம தம்பி மாதிரி சின்ன வயசுல அந்த மூங்கல் பிரியாணிக்கு ஆசைப்படுவேன். அன்னைக்கு இதே மாதிரிதான் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த பங்களாக்குள்ள போனப்ப இந்த பேய்கள்லையும் என்னை சுத்தி உழைச்சிருச்சு தெரியுமா? அன்னைக்கு நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். இது நடந்தது உண்மையான கதை, ஒன்றும் பொய் கதை கிடையாது. இதை தம்பி கிட்ட சொல்லிடாத, என்ன தம்பி ரொம்ப பயந்துருவான் அப்புறம். சரிங்க சரிங்க, நான் சொல்ல மாட்டேன். எனக்கே இந்த கதையை கிட்ட இருந்து பயமா இருக்குது. பேசாடு தூங்குவோம் வாங்க. என்னங்க என்னங்க, கொஞ்சம் எந்திரிங்க, தம்பிக்கு காய்ச்சல் அடிக்குதுங்க. ஐயோ, எந்திரிங்க. என்னம்மா சொல்ற? தம்பிக்கு காய்ச்சல் அடிக்குதா? இதுக்குதான் நைட் இந்த மாதிரி கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இந்த கதையை கேட்டு இருந்து உனக்கு காய்ச்சல் வந்துருச்சா? சரி சரி, எழுப்பிடு. நம்ம ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு அப்படியே மந்திரிச்சு கூட்டிட்டு வருவோம், அப்பதான் கொஞ்சம் நார்மலாவான். சாமி, இப்பதான் பையனை ஆஸ்பத்திரி கூட்டு போனேன். காய்ச்சல் ரொம்ப அடிக்குது. நைட்டு பேய் கதை சொல்லி கேட்டான். சொன்னதுக்கு ரொம்ப பயந்துட்டா சாமி, ஏதாவது பண்ணி விடுங்க. அட என்னப்பா நீயே, சின்ன பிள்ளைங்களுக்கு போய் பேய் கதையா சொல்லுவாங்க? சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தன்னம்பிக்கையான கதைகளை சொல்லணும். அதை விட்டுட்டு பேய் கதைகளை சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கிற. இனிமேல் இந்த மாதிரி சொல்லாத. அந்த பூசாரியும் அந்த பையனுக்கு நல்லா மந்திரிச்சு விட்டாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனல்ல கருவாயினோட குழந்தை பருவ வீடியோக்கள்லாம் வரும், அதையும் நிச்சயம் எல்லாருமே பாருங்க.